ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவிஷ் அகாடமி. நான் உங்கள் அனிதாராஜ். வீட்டில் இருந்து ஏதாவது ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரீ டைமை பிஸ்னஸாக மாற்றணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனலில் டுட்டோரியல் வீடியோஸ் அண்ட் ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டுட்டோரியல் வீடியோ தான். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட எஸ்பிபி சார் இப்போ இல்லை, பட் அவரோட சாங்ஸ் எப்போதுமே நம்ம கூடவே தான் இருந்து அவரை ஞாபகப்படுத்தும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் இல்லை. எஸ்பிபி சாருக்காக நம்மளோட அகாடமி சார்பாக ஆழ்ந்த இரங்கல்கள். ஓகே, இன்றைக்கி ஹாப்பினஸ் ப்ரோக்ராமில் டே 22. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அழகான இதில் ஒரு ஸ்டார் ஷேப்பில் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே ஜார்கன் ஒர்க்கு. ஓகேவா? இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது சக்ரி ஒர்க்கு. இதுதான் ஜார்கன் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீடிலில் கூட பண்ண முடியும். அதே மாதிரி ஆரி ஒர்க் நீடில்லையும் பண்ண முடியும். இதுதான் அதுக்குள்ள ஸ்டோன், கப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 பேஸ் இருக்குது. ஒன்று பிளாஸ்டிக் பேஸ், ஒன்று நார்மலாக இருக்கிற பேஸ். ஒன்று மிரர் இருக்குள்ளேயே கண்ணாடி பேஸ், அந்த மாதிரி இருக்கும். அது ரெண்டுமே குவாலிட்டி வேரி ஆகும், அவ்வளோதுதான். ரொம்ப பிளாஸ்டிக் பேஸ் அந்த அளவு பளபளன்னு இருக்காது. ஆனால் நீங்கள் கண்ணாடி பேஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப பளபளன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஹை குவாலிட்டி அப்படின்றப்போ அதுக்கு ஆப்வியஸ்லி அதோட வேல்யூ அதிகமாக தானே இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் ஷேப்பு, இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு கிராண்டான ஒர்க்கு நம்ம பண்ணுவோம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது. ஸோ இதுதான் ஜார்கனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு டவுட்டாக கேட்டிருந்தாங்க, இதில் என்னென்ன க்ளூ எல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைஸ் இருக்குது. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குது. ஸோ அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜார்கனை பொறுத்த வரைக்கும். நான் இப்போ கொஞ்சம் இருக்கிறதுலே சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான நூலையும் நம்ம எடுத்துக்கலாம். நான் நீடில் வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நீடிலும் அதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆரி நீடலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? யூஸ்வலாக வீட்டில் இருக்க நூல் இருக்குது, ஊசி நூல் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் இந்த மெட்டீரியல் மட்டுமே வாங்கி அழகான ஜார்கன் ப்ளவுஸை வெளியே கிட்டத்தட்ட ஒரு 8,000 to 9,000 வரைக்கும் சொல்கிற ப்ளவுஸை நீங்கள் வீட்லேயே அழகாக பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு ஆக்சுவல் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 rupees பக்கத்தில் ஆகும். பட் அதோட ஒர்க் அதிகம். ஸோ இன்றைக்கி க்ளூவை பற்றியும் நான் சொல்லிடுறேன். ஒன்று ஃபெவிகால், ரெண்டாவது ஃபெவிபாண்ட். இதில் ஃபெவிபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் டு பிளாஸ்டிக் பேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபெவிபாண்ட் ரப்பர் க்ளூ, நல்லா ஃபிக்ஸிங்க்கு சூப்பராக இருக்கும். ஃபெவிகால், இப்போ இந்த ஃபெவிகால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், இது நம்ம யூஸ்வலாக கிராஃப்ட் ஐட்டம்க்கு யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை எடுத்து ஃபீல் பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதோட திக்னஸ் கொஞ்சம் தண்ணியாக வரும். அதை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம வச்சுருக்க இந்த ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சம் ஹார்டனாக இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஃபெவிபாண்டு அப்படியே ரப்பருக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ சைக்கிள் கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட கீ செயின்ஸ் எல்லாம் லைக் ஒரு பபிள்ஸில் இல்லை ஏதாவது சங்கு மாதிரி உள்ளதுலலாம் நேம் எழுதினாலும் அதை ஃபயர் பண்ணிவிட்டு அது மேலேயும் இந்த க்ளூ தான் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க, ஃபெவிபாண்ட் க்ளூ. ஸோ இதுதான் 3 க்ளூ. ஓகேவா? இதுதான் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். நம்ம எதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறோன்னா அதோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்மளோட ஒர்க்கில். எதுக்காக அந்த ஃபெவிகால், நார்மல் ஃபெவிகால் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இதை காமிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறப்போ எந்த வீடியோவாக இருந்தாலும் எந்த ஒர்க்காக இருந்தாலும் கம்பல்சரி நீங்கள் லைன் போட்டுக்கணும். ஸோ இன்றைக்கும் நான் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கிளாத்தை தான் எடுத்திருக்கேன். ஸோ தட் நீங்கள் கீழே அடியில் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மல் செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். தாராளமாக அழகான ஜார்கன் ஒர்க்கை நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜார்கன் ஒர்க்கு வெளியெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதோட ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். ஃபுல் ஒர்க்குனா கம்பல்சரி சொல்கிறேன் 8,000 பக்கத்தில் வந்துடும்.
இதுவே நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு 2000 rupees வரைக்கும் வரும். ஸோ நான் இப்போ இந்த ஒரு லைன் மட்டும் இதில் முடிச்சுட்டு அடுத்த லைன் அதுக்கு கீழே யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ தட் நம்மளோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளாரல் ஷேப் எப்படி வரும் அதே மாதிரி நமக்கு ஃப்ளாரல் ஷேப் வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு அடுத்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி போடுறேன். இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து 6 புள்ளி வச்சு 6 டாட் வச்சு ஷேப் வரும் பார்த்தீங்களா. நம்ம ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் காமிச்சேன், அந்த ஷேப்பில் ஹாஃப் சைடு வந்துருச்சு. அடுத்த பக்கமும் இப்போ கீழ்ப்பக்கம் செஞ்ச மாதிரி மேல் பக்கமும் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் நமக்கு ரெடியாக கிடச்சிடும். இப்படி தான் நம்ம வந்து நீடில் வச்சு நம்ம பண்ணுறது, நம்மளோட ஆரி நீடில் வச்சு பண்ணுறது. ஸோ இதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்மளோட கப் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளூ எடுத்துக்கோங்க. க்ளூ எடுத்துகிட்டு அதில் கப் ஸ்டோனை வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நம்மளோட கப் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளூவை வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியாக ஒட்டலாம் அந்த க்ளூவில் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளோட பேக் சைடு ஆஃப் த நீடில் லைட்டாக க்ளூவை தொட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட். நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் பண்ணினா கூட நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக க்ளூவை அதில் தொட்டுட்டு இது மேலே வச்சிட்டாலே போதும், நீட்டாக நமக்கு வந்து அதில் ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன்ஸை வந்து உள்ளே ஃபிட் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க, இதை விட பெரிய ஒர்க்கெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது. அங்கங்கே குட்டி குட்டி பேட்ச் ஒர்க்கெல்லாம் நம்ம போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பரான நம்ம ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் ஒரு சாம்பிளாக எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரி வச்சு பண்ணுற ஜார்கன் ஒர்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டார் ஷேப்புக்கு யூஸ்வலாக ஒரு சின்ன சின்ன ஃப்ளார் மட்டும் அங்கங்கே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு, கிளாஸுக்கு போகாமல் வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணுறவங்களுக்கான ஈஸியஸ்ட் மெத்தட் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி 6 டாட் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட ஜார்கனை வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் ஆரி நீடில் வச்சுனாலும் ஈஸியாகவே பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டிக் ஆகட்டும். மெயினாக வந்து நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஷேப் வந்து மாறாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ஊசி நூல் வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஊசி நூலில் நான் வந்து ஜரி த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்விங் த்ரெட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஸ்விங் த்ரெட் எடுக்கிறீங்கன்னா கோல்டன் கலர் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. வேறு கலர்லாம் த்ரெட்டு போட்டிங்கன்னா அசிங்கமாக தெரியும், அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு மட்டும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரு செக்யூர்க்காக. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுல நாட் எந்த அளவுக்கு கீழே விழுந்திருக்குன்னு தெரியாது. அதனால ஃபஸ்ட்டு 2க்கு மட்டும் செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 பக்கமும் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்டிச்சு மட்டும் போட்டு கொண்டு வரலாம். இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். ஃபஸ்ட்டு ஒரு 2க்கு மட்டும் வச்சா போதும், அதுக்கப்புறம் தேவை கிடையாது. ஆக்சுவலி 1க்கு வச்சாலே போதும். இன்னும் நல்லா செக்யூராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணினா போதும். ஸோ அடுத்ததையும் இதே மாதிரி நம்ம பக்கத்தில் தள்ளிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே லாஸ்ட்டாக கொடுத்ததில் இருந்து புதுசாக கொடுக்குறத ஒரு லாங்காக ஒரு செயின் அடுத்ததில் பக்கத்துலேயே கொடுத்து முடிச்சிடுறோம். இதுக்கு அடுத்து உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான்.
ஏன்னா நமக்கு கேப் இருக்குது நடுவில். ஸோ அதனால் லாஸ்ட்டாக முடிகிற இடத்துக்கு பக்கத்தில் இருந்து தான் கீழே இருக்கிற ஊசியை வெளியே எடுக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுத்த இடத்துல எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நூல் வந்து வெளியே வந்துடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. லெஃப்ட் சைடு எந்த அளவுக்கு ஒட்டி எடுக்கிறீங்களோ உள்ளேருந்து வெளியே கொடுக்குறப்போ ரைட் சைடு ரைட் சைடும் நல்லா ஒட்டி எடுத்துக்கணும். லெஃப்ட்டு ரைட்டுன்றதை நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஜார்கன் இருக்கு இல்லையா, அதை தான் லெஃப்ட் கார்னர் ஒன்று, ரைட் கார்னர் ஒன்று, அதை மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இப்போ இதுதான் முடிகிற ஸ்டேஜ்னால் லாஸ்ட்டாக எப்போதும் போல் கீழே கொடுத்து கீழே போய் ஒரு நாட் போட்டுட்டா போதும். அவ்வளோதான். நம்மளோட ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் எப்படி வந்து ஜார்கன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ காமிச்சிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்மளோட ஸ்டோன்ஸை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ப்ராசஸில் லைட்டாக க்ளூ தொட்டுக்கிட்டு நம்மளோட பேக் சைட் ஆஃப் த நீடில் வச்சு ஈஸியாகவே ஸ்டோன்ஸை வந்து இதில் வைக்க முடியும். நம்மளோட சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தவறாமல் உங்களோட மொபைலுக்கு வரும். ஸோ இது எல்லாமே உங்களை பிகினர்ஸாக இருக்கிற உங்களுக்கான வீடியோஸ் தான். இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் மெத்தட் தான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே ஆரி ஒர்க்கை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டார் ஷேப்பை நான் இப்போதைக்கு ஆரி ஒர்க் நீடில் வச்சே பண்ணுறேன். ஆரி ஒர்க் நீடில் வச்சு இந்த லாஸ்ட்டில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் ஒரு செயின் ஸ்டிச், நடுவில் ஒரு செயின் ஸ்டிச், லெஃப்ட் டு ரைட்டு, நடுவில் ஒரு செயின் ஸ்டிச். அந்த நடு செயின் ஸ்டிச் எதுக்காக போடுறோன்னா, நடுவில் இருந்தே ஆரம்பித்து அடுத்ததுக்கு போனோன்னா கொஞ்சம் தூக்கி இருக்கும். மேலே வந்து நம்ம ஒரு ஸ்டோன் வைக்கிறச்ச அது வந்து கரெக்டாக வராது ஷேப்பாக. அதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ வந்து ஸ்டிக் ஆகிறதுக்குள்ளேயே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா அது மூமெண்ட்டே இருக்காது. நீட்டாக கடன்னு நம்ம ஸ்டிச்சஸை மட்டும் போட்டு நடுவில் இருக்க நம்மளோட ஜார்கனையும் மறந்துடாமல் ஒரு ஸ்டிச்சு போட்டு நாட் போட்டுடலாம். ஸோ நாட் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோன் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மல்டிபிள் கலர் சீட் பீட்ஸ் கிடைக்கும். நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த டைம்லையே நீங்கள் சீடை வச்சிங்கன்னா ஒரு ஜார்கனுக்குள்ளே ஒரு சீடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி நம்மளோட ஃபஸ்ட்டு நான் 2 ப்ளவுஸ் காமிச்சிருந்தேன். 2வது ப்ளவுஸில் சக்கரியில் நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். கீழே வந்து கோல்டன் கலர், மேலே வந்து சக்கரியில் வந்துட்டு கீழே வந்து கோல்டன் கலர், மேலே உள்ளது வந்து ஒயிட் கலர் பீடு வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஒர்க்கு வந்து நீட்டாக சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் இருக்கிறபடியே உங்களோட ப்ளவுஸை அழகாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 வேல ஏதாவது ஒரு வே வச்சு தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ ரெகுலராக நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை டெய்லி பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம். பாய்.